இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேசரி செய்ய போகிறோம். அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 1 கப் ரவா, 1 கப் சுகர், 1/2 அளவுக்கு ஆயில், கேஷ்நட்ஸ், நெய், உப்பு, ஏலக்காய். நம்ம கேசரி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரவையை நல்லா வறுக்கலாம். ரவையை வறுக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் ரவையை போட்டு நல்லா வறுக்கலாம். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது நல்லா கொதிக்கணும். இது பார்த்திங்கன்னா சேம் டைம் ரெண்டுத்தையும் பண்ணணும். எண்ணெய் இங்கே காயுது, தண்ணி இங்கே கொதிக்குது. எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம 1 கப் ரவையை போட்டு நல்லா வறுக்க போகிறோம். இந்த மாதிரி வறுக்கும்போது தீயை சிம் ஃப்ளேம் வச்சுக்கணும். இந்த ரவை நல்லா வறுக்கினதுக்கப்புறம் 1 கப் சுகர் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு. வதக்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு, நல்லா கொதிக்கிற தண்ணி இப்போ நம்ம ரவையில் ஊற்ற போகிறோம். இது நல்லா கொதிக்கணும். மூடி வச்சு சிம்மில் வைக்கணும். நாங்கள் செய்ய போகிற கேசரி பார்த்திங்கன்னா நோ ஃபுட் கலர். நாங்கள் ஒயிட் கேசரி செய்கிறோம். நாங்கள் மோஸ்ட்லி கலர் சேர்க்க மாட்டோம். அப்படி நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக ஃபுட் கலர் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கேசரி ஏலக்காய் போட்டுருவோம், கேஷ்நட்ஸ் போட்டுருவோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரணும். ஃபினிஷிங் டச்சாக நம்ம நெய் போட்டுருவோம். நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். Now கேசரி இஸ் ரெடி. நல்லா கலருங்க. டடா, நம்ம செஞ்ச கேசரி சாப்பிட போகிறோம். செம்ம சூப்பராக இருக்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபுட் கலரு, திராட்சை கொஞ்சம் சேர்க்கலை. நாங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நாங்கள் இந்த கேசரியை செஞ்சோம். உங்களுக்கும் அதெல்லாம் தேவைன்னா நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், 1 நிமிஷத்துலேயே நம்ம ஈஸியாக கேசரி செஞ்சு முடிச்சிட்டோம். என் சேனலுக்கு பார்த்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.